முன்னேறதுக்கான ஒரு வழி, ஒரு குட்டி வழி. தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக போடுற ஆப்ஷன் இருக்கனால எல்லாரும் போட்டுட்ருக்குறீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானும் தான் போடுறேன். ஒன்றே உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை காமிங்க, இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுட்டு போடுங்க. இல்லையா சும்மா இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் அப் பண்ணிட்டு சும்மா உட்காருங்க. கண்டதை போட்டுட்டு போயிடுறீங்க. அதை பார்த்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்படி செத்து போயிட்டு இருக்காங்க. 4க்கு 10 பேர் செத்து போனால் எங்கே வருது நாடு? தயவு செஞ்சு யூடியூப்காரங்க கண்டதை வந்து பரப்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்ததோடு நிப்பாட்டிக்குவோம். இல்லை அதை ட்ரை பண்ணனா அப்பா அம்மாட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. க்ரோம் இருக்குது, கூகுள் இருக்குது, அதையெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. தேவையில்லாமல் நேற்று ஒருத்தர் கேரளா பஸ்ஸில் போய் ஒருத்தர் செத்து போயிட்டார். அதுவுமே அநியாயம் தான். இப்போ இன்றைக்கி இந்த புள்ள வெங்காரத்தை தின்னு செத்து போச்சு. நீ நாளைக்கு யாரோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தான் பார்த்துக்கணும். குண்டாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், இல்லை மீடியமாக இருந்தாலும், இல்லை அண்டா தண்டி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அழகு தான். நமக்கு நம்ம அழகாக இருந்தால் போதும், நம்ம அம்மா அப்பாவுக்கு அழகாக இருந்தால் போதும். கண்டவன் கண்ணுக்கு அழகாக தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. குண்டாக இருந்தால் கல்யாணம் ஆக வேண்டாம். குண்டாக இருந்தால் லவ் பண்ண வேண்டாம். நம்மளை நம்ம லவ் பண்ணிக்கலாம், நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு குண்டாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன்னு ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகணும்னு எதையும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் டயட் இருந்து உடம்பு குறைங்க, உடம்பை ஏற்றுங்க. மற்றபடி எந்த கெடுதலான விஷயத்தையும் பண்ணாதீங்க. இதேமாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோன்னு நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன்.